கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்பும் சபை பாகம் 31. தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாததினாலே அந்த தேவ சாயலை இழந்து போகிறார்கள். அந்த மகிமையை இழந்து போகிறார்கள். அந்த இழந்து போன மகிமையை கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சீக்கிரத்தில் வரவிருக்கிறார். கிறிஸ்துவானவர் எப்படி இந்த இழந்து போன மகிமையை நமக்கு தருவார் என்று சொன்னால், சபையின் மூலமாகத்தான் அவர் நமக்கு அந்த இழந்து போன மகிமையை தருவதற்கு அவர் வழி செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையில் சபையை எடுத்துக்கொள்ள அவர் வருகிறார். அப்போ சபை என்று சொன்னாலே இழந்து போன மகிமையை பெற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம். யார் இழந்து போன மகிமையை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அழைத்து கொண்டு போக மணவாளன் வருவார். அப்போது சபையினுடைய வேலை என்னவென்று சொன்னால், அந்த தேவ சாயலை இழந்து போன மகிமையை அந்த சபைக்குள்ளாக வருகிறவர்களுக்கு மீண்டுமாக பெற்றுத்தர வேண்டியது சபையினுடைய தலையாய பணியாக இருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் கண்ணாடி முன்பாக நின்றான் என்று சொன்னால் அந்த கண்ணாடியிலே அவனுடைய பிம்பம் தான் தெரியுமே தவிர வேற ஒருவருடைய பிம்பம் தெரியாது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, அதாவது நம்முடைய சாயல் வெளிப்படாமல் கர்த்தருடைய சாயல் வெளிப்பட வேண்டும். அதனால தான் அந்த பிற்பகுதி ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போது கண்ணாடி முன்பாக நிற்கிற நான் என்னுடைய சாயல் அது தெரியாமல் கர்த்தருடைய சாயல் உடையதாய் அந்த பிம்பம் மாற வேண்டும். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், இந்த பூமியிலே நான் இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளாக கிறிஸ்துவின் சாயல் இருக்கிறது. என் மூலமாக கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுகிறது. என் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். என் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள். என் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது நான் அல்ல, எனக்குள்ளாக கிறிஸ்து ஜீவிக்கிறார். இதுதான் மகிமை அடைவது. இதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவது. இதுதான் கிறிஸ்துவின் சாயலாக மாறுவது. அப்படி கிறிஸ்துவின் சாயலாக மாறுகிறவர்களே நித்திய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். அப்படி கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக அவருடைய சாயலாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே அவர் தன் ஜீவனை கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று இப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யார் கிறிஸ்துவனுடைய சாயலாய் மாறுகிறார்களோ அவர்களை அழைத்து கொண்டு போக அவர் ஆயத்தமாகவும் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவனுடைய சாயல் உடையவர்களாய் மாறுவோம். மகிமையின் மேலே மகிமை அடைவோம். சீக்கிரத்தில் இப்படி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து கிறிஸ்துவின் சாயலாய் மாறுகிறவர்களை அழைத்து கொண்டு போக மாரநாதா வருவார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தமாவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். God bless you all.